இன்னொரு நிறைவாக ஒரு கேள்வி சார் துரைக்கண்ணன் சார், ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் நீங்கள் சொல்வது இந்த அதிமுகவின் மீளுருவாக்கும் பணி அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதையும் தாண்டி 2029 தேர்தல் அல்லது இந்த இடைத்தேர்தல், இந்த இரண்டு தேர்தல்களும் தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலத்தையும் திமுக அதிமுகவின் எதிர்காலத்தையும் ஓரளவு அது இந்த முடிவுகள் நிர்ணயித்து விடும். கிட்டத்தட்ட இந்த இடைத்தேர்தலில் ஒரு பெருவாரியான வெற்றியை தாவேக்க பெற்றாலோ அல்லது அதில் பாதி தொகுதிகளை திமுக அதிமுக பகிர்ந்து கொண்டாலோ இந்த அரசியலில் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த இரண்டிலும் ஒரு வேளை தாவேக்க அதிக வெற்றி பெற்று விட்டால் 2031 திமுகவும் அதிமுகவும் இணையக்கூடிய அந்த நெருக்கடிக்கு வந்து விடுமா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த எம்பி எலெக்ஷன் இடைத்தேர்தல் இதுதான் உங்களோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா ஆமா இல்ல உண்மைதான். இடைத்தேர்தலை பொறுத்தளவுல ஏற்கனவே இரட்டை இலையில் வெற்றி பெற்ற ஒரு 6 பேர் போயிருக்காங்க. ஆமா, திருச்சி கிழக்கு ஒண்ணு. இப்ப இந்த 6 பேருக்கு இரட்டை இலையில் வாக்களித்த வாக்காளர்களுடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு தெரியல. ஏனென்றால் இவர்கள் அனைவருமே விசில் சின்னத்தின் தாவேகா வேட்பாளர்களை தோற்கடித்து வந்திருக்கிறார்கள். இந்த 6 பேரும் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிற பொழுது இவர்களுடைய பிரச்சாரம், முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்வாங்கல்ல, நாங்க எங்களுக்கு போதிய பெரும்பான்மை இல்லாததால தான் 3 மாசத்துல போயிடும் 6 மாசத்துல போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அதிமுக பிரச்சாரம் பண்றாங்க. எனவே போதுமான அளவிற்கு எங்களுக்கு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் தான் 5 ஆண்டுகள் நாங்க ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு பிரச்சாரம் மேற்கொள்கிற பொழுது இவர்களுக்கு ஆதரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம பார்க்கலாம். இந்த 6 மாத காலத்தில் இவருடைய செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கிற திமுக அதிமுக அந்த விமர்சனம் மக்கள் மத்தியில் சென்றடைந்தால் நிச்சயமா தோல்விகளும் பெரிய அளவுல தோல்வி இல்லை, ஏதோ ஒரு 2-3 இடங்கள்ல வெற்றி, 2-3 இடங்கள்ல தோல்வியும் வரலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தலை நம்பிக்கை தானே வாழ்க்கை. எல்லாருமே தோத்து போவோம்னா களத்துக்கு போவாங்க, எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கும். நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோமாங்க. இன்னொன்று, பொது வேட்பாளர்கள் நிறுத்தி கூட தாவேகா வேட்பாளரை தோற்கடிக்கணும் கூட பேசுறாங்கன்னு சொல்றாங்க. எது சொல்றாங்க. அப்ப அடுத்ததாக இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள், மாநகராட்சி, நகரசபை, ஒன்றியம், பேரூர், கிராம கிளைகள் என்ற இந்த உள்ளாட்சி தேர்தல்கள், இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல பதவிகள், பொறுப்புகள் இருக்கு. அதுதான் அடுத்து வருகிற 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் 2031 சட்டமன்ற தேர்தலையுமே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். அங்க திமுகவும் அதிமுகவும் ஒருமித்து களமாடுனா பெரிய அளவுல வெற்றியை பெற்று வருவார்கள். ஆனால் இதே நிலைப்பாட்டில் 3 அணியாக நிற்கிற பொழுது ஆட்சி கட்சியான தாவேகா பிரமுகர்களுக்கு அங்கங்க கொஞ்சம் வாய்ப்புகள் கூடுதலா இருக்கும்னு நான் பாக்குறேன். நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளில் பெரிய அளவு தாவேகாவுக்கு கட்டமைப்பு இல்ல, ஆனால் திமுக அதிமுகவுக்கு இருக்கிறது. இதுல பிரதான எதிர்கட்சி திமுக, 3வது இடத்தில் இருக்கிற அடுத்த எதிர்கட்சியாக அதிமுக இருக்கிறது. அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லோருடைய ஆதரவும் ஆட்சி கட்சிக்கு இருக்கும். எனவே அந்த நிலைப்பாட்டோடு இவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பெற்றுவிட்டால் அடுத்து வருகிற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கருத்து இருக்கிறது. 2029 தேர்தலில் தாவேகா ஆட்சியை கலைத்து விட்டு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்குமே தேர்தல் வரலாம் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பிற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. விஜய் ஆட்சி கலைஞ்சதுன்னா ஒரு அனுதாபம் மாறிடாது, தற்போது ஆட்சி கலைக்கப்பட்டால் அனுதாபமா மாறிடாதாங்க. ஆமா 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 நீங்க 5 ஆண்டுகள் 2031 வரைக்கும் நாங்க வாக்களித்து இந்த ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் நாங்க பவர் கொடுத்திருந்தோம், இடையில நீங்கள் எங்களை வீழ்த்திட்டீங்கன்னு. அப்போ இது எந்த மாதிரி தாவேகாவுடைய செயல்பாடுகள் 2029 வரைக்கும் தாவேகாவுடைய அரசியல் ரீதியான தாவேகாவுடைய கட்சியினர் அரசியல் ரீதியான செயல்பாடுகளும் தாவேகா அரசனுடைய செயல்பாடுகளும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளும்
எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறார்களோ அப்போதுதான் இந்த ஆட்சி தொடர வேண்டும், இந்த ஆட்சியை இடையிலே கலைத்து விட்டீர்களே என்கிற அனுதாபம் வரும். அப்படி இல்லை என்றால் திமுக அதிமுகவுடைய பிரச்சாரத்தின் விளைவாக அது தாவேகாவுக்கு ஒரு தோல்வியாக கூட முடியலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை, கருத்து. கண்ணன், நன்றி துரைக்கருணா சார். இது அதிமுகவை மீளுருவாக்கம் செய்வதற்கு இபிஎஸ் என்ன முடிவெடுக்க போகிறார், திமுகவை அடுத்த பாய்ச்சலுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன வியூகம் அமைக்கிறார் மற்றும் மக்கள் தாவேகாவிற்கு என்ன தீர்ப்பளிக்க போகிறார்கள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் மக்கள் முடிவு செய்வார்கள். அதுவரை அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.